இப்போ இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது இப்போ பார்க்க போகிறதுல நமக்கு கிட்டத்தட்ட 250% ரிட்டர்ன்ஸ், அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுலேருந்து நமக்கு 250% ரிட்டர்ன்ஸ் இல்லை 400% ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அதை அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மேபி ஒரு 2 months ஆர் 3 monthsக்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, இல்லை 1 week ஆர் 2 weeksக்கு இதை இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வர்ற இதில். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எங்கே எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி DEMAT அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க ஸ்கேனர்ஸு, அது போக ப்ரீமியம் கோர்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி 6 கோர்சஸ், மெம்பர்ஷிப் வீடியோஸ், அது போக உங்களுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ட்ராடே ஸ்கேனர்ஸ், ஸ்விங் ஸ்கேனர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ பார்க்க போகிற ஸ்பெசிஃபிக் இதில் நம்ம ஸ்டாக்ஸை எப்படி நல்ல எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸை எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது போக உங்களுக்கு 2 முக்கியமான சப்போஸ் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் இந்த போர்ட்டல்லேருந்து நீங்கள் ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி இது ஒரு எக்ஸ்பர்ட் டெக்னிக்கல் ஒரு எக்ஸ்பர்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸை எப்படி ட்ரெண்டில் என்ன சேஞ்சஸ் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதை ஸ்டாக்ஸை நம்ம ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இதில் என்னென்ன மாதிரி ஸ்டாக்ஸ் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸு இப்போ தான் பார்த்திங்கன்னா பையிங் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் கொடுக்குற ஸ்டாக்கு. இது கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கும் மெயினாக கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கு. அது போக பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் பிக்கிங் எனக்கு ஐடியா இல்லை அப்படிங்கும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக்ஸை ஈஸியாக ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் டெக்னிக்கல் பிக் பண்ணதை நம்ம ஜஸ்ட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான் இது ஆக்சுவலாக. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம நீங்கள் டைரெக்டாக மணி கண்ட்ரோல் வெப்சைட் போய்க்குங்க. ஸோ மணி கண்ட்ரோலில் போனீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கும். இதில் டெக்னிக்கல் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பாருங்க. ஓகே, மார்க்கெட்ஸில் போனீங்கன்னா இந்த ஓரத்தில் இந்த இடத்துல வரும் பாருங்கள், இங்கே வச்சோங்க டெக்னிக்கல் ட்ரெண்ட்ஸ்னு இருக்குல்ல, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டாக் பிக்கிங்க்கு என்னென்ன ஸ்டாக்ஸு நமக்கு இதில் வர்ற ஸ்டாக்ஸு அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நமக்கு அடிக்கடி இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சில ஸ்டாக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா சர்டன் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி இதை புல்லிஷாக இருக்கா பேரிஷாக இருக்கா அப்படிங்கிறதும் நமக்கு காமிக்கிறாங்க. இன்னொன்று இப்போ தான் புதுசாக புல்லிஷாக மாறப்போகுது அப்படிங்கிறதையும் நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டாக் பாருங்கள், ட்ரெண்ட் சேஞ்ச் 1 ஏப்ரல்லேருந்து நமக்கு இது வரைக்கும் 807 ரூபா இருந்தது 1 ஏப்ரலில். இன்றைக்கி 2700 ரூபா. பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 235 235% பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதேவே பார்த்திங்க அப்படின்னா கிளியராக இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறது ஆக்சுவலாக டேர்னிங் புல்லிஷ்னு இருக்குல்ல, அது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுலேருந்து ஃபர்தராக இது மாதிரி கண்டினியூ ஆகிறது. சிலது ஸ்டாப் அடித்தாலும் நமக்கு ஒரு ஸ்டாக் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா க்ளீனாக நம்ம இதில் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. இதில் ஸ்டாக்ஸ் எல்லாம் சிலது பார்த்தேன். ஆக்சுவலாக இதுலேயே நீங்கள் ஆல்ரெடி போய் 235% கொடுத்ததை எடுக்காமல் இதில் கீழே வந்தீங்கன்னா ஒரு கம்மியான 34%, 28 அப்படியே கம்மியாகிட்டே இருக்கு. 24, 23, 21, 19%, 17%, 15% இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் ஒரு 3-4% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இது இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு உங்களால் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சம் டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆர் ப்ரைஸ் ஆக்ஷனை உங்களுக்கு இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும். அதில் என்ன நமக்கு சில ப்ராப்ளம்னா எந்த ஸ்டாக்கில் என்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகுது. பட் இது க்ளீனாக டெக்னிக்கல் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதில் நமக்கு என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பிக் பண்ணி அந்த கேண்டிடேட்டை ஒரு 2 or 3 months டைம் ஃப்ரேமில் இருக்கிற கால் ஆப்ஷன் கொஞ்சம் இமீடியட் மந்த் வாங்காமல் ஒரு 2 months தள்ளி இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு இதாக Nifty 500 இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான்
ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு 0.27%, ஒரு 3% மேலே இருக்கிறது, ஒரு 3% 4% இருக்கிறது ஓரளவுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு பிக் பண்ணலாம். சரிங்களா? போரோசில் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் டேட்டோட கொடுத்துருப்பான். ஆக்சுவலாக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனால் 13 ஜூன், இப்போ ஜூலை 7th இருக்குது. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கும் அந்த பர்சன்டேஜ் ரிட்டர்ன் 13ஆம் தேதி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி இன்றைக்கி 7th ஜூலை 2% தான். அப்போ அந்த இடையில என்னென்னா நல்ல ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். போரோசில் ரிவ்யூ அப்படிங்கிறது. போரோசில் ஸோ இதில் உங்களுக்கு 1 day சார்ட்டில் பார்த்துக்குங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கன்சால்டேஷன் ஆகி நமக்கு ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்ட்லேருந்து திருப்பி ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்விங் ஹையர் ஹை வச்சுட்டு பிரேக் அவுட் ஆகிறானா அப்படிங்கிறது பார்த்தா இது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மொமெண்டம் வந்துட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை இதாகும். ஆக்சுவலாக 30th Jan வந்து நமக்கு 5th June இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்டில் இருக்கா ஸ்டாக், ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து க்ளீனான ஸ்விங் ஹை ஸ்விங்கில் இருக்கா, உங்களுக்கு 1 day அந்த ஓரளவுக்கு பேட்டர்ன் பேஸ் பண்ணி நீங்கள் எஸ்எல் வச்சுக்கலாம். ஜஸ்ட் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கால் ஆப்ஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ், சப்போஸ் இது வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி ரொம்ப நாள் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா டேர்னிங் புல்லிஷ் அப்படிங்கிறது போனீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எது வந்துட்டு ப்ரீவியஸ் ட்ரெண்டு பியரிஷில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக எது வந்துட்டு ட்ரெண்டு 5ஆம் தேதி ஜூலை இப்போ தான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இதில் வந்துட்டு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்குன்னா சில இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஜஸ்ட்டு அந்த ஒவ்வொரு டேயில் 7th ஜூலை 5th ஜூலைலாம் எப்படி, ஏன்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது, நியூட்ரல் பேரிஷ், ஒரு பீரிஷ் ஆர் நியூட்ரல்லேருந்து புல்லிஷ்குள்ளே போயிருக்கணும். ஆக்சுவலாக அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்டாக் எடுத்தோன்னா புல்லிஷில் போகக்கூடாது, இடையில 2-3 கரெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் புல்லிஷில் டேர்ன் ஆகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ ரீசெண்டாக இருக்கிறது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம். இதுலேயும் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும். அது அவங்களோட டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஏதோ பட் நமக்கு வந்துட்டு இந்த ஒரு அளவுக்கு இப்போ தான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலே நம்மளால் ஓரளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கிளியராக இருக்குது அப்படிங்கும்போது கால் ஆப்ஷன் சார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளால் எடுக்க முடியும். 1 day மட்டும் பார்க்காதீங்க, வீக்லி சார்ட்லேயும் பாருங்கள். ஏன்னா இப்போ வீக்லியில் பார்க்குறேன்னா எனக்கு மேலேயும் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, கீழேயும் ரிஜெக்ஷன். அப்போ இது கொஞ்ச நாள் சைட்வேஸில் இருக்கும். வீக்லிலையும் டெய்லியும் நல்ல ஒரு பிரேக் அவுட் கிட்ட ஸ்ட்ராங்காக சின்ன கேண்டில் இன்சைட் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, சின்ன கேண்டில் இன்சைட் கேண்டில் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். அங்கேருந்து பிரேக் அவுட் ஆனாலும் நல்ல ஒரு மொமெண்டம் தர்றது. இதுலேயும் உங்களுக்கு சில பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் மாதிரி. பட் 920 பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கன்சால்டேஷனாக இருக்குது, சான்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த சம்மரி பற்றி பார்க்கணும் இன்னும் அப்படிங்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குது, அது உங்களோட இஷ்டம். அது எவ்ரிடே 1 rupee அப்படின்னு 360 rupees ஏதோ சம்திங் கேட்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதில் அடுத்து பார்த்திங்கன்னா சில ஸ்டாக் இப்போ தான் கிளியராக ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ப்ரீவியஸ் ட்ரெண்ட் இருக்குது, என்ன இருக்குது, இது கூட வால்யூம் சப்போர்ட்டாக இருக்கா. இதுலேயே உங்களுக்கு புட் ஆப்ஷன் வாங்கிருக்கோம் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு ஸ்டாக். அதே டவுன் ட்ரெண்டில் போனீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டாக் அப் ட்ரெண்ட்லேருந்து நமக்கு செல் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது, ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுது. இது 35% ஆல்ரெடி ரொம்ப ஸ்டாக் வந்துட்டு பீட் ஆகி இந்த இதில் வந்துட்டு நீங்கள் ஃபிபனேசி ரிட்ரேஸ்மெண்ட்ஸ் அதையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஹை டு லோ கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது டேர்னிங் பேரிஷ் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் நீங்கள் சப்போஸ் ஃபில்டர் பண்ணுறதுல நிஃப்டி 500 ஃபியூச்சர்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அதுக்குள்ளே ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் நிஃப்டி 500 போகுது, நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் ஏன்னா நிஃப்டி 500 பார்த்தோம்னா நிறையா ஸ்டாக் வருதுன்னு வைங்க. இப்போ நிஃப்டி 50 நமக்கு இமீடியட்டாக இருக்கிற என்னென்ன ஸ்டாக் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா லிமிட்டட் ஸ்டாக்ஸ் வரும். நம்ம நிறையா எடுக்காமல் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வாங்குறதுக்கு இதில் வந்துட்டு நமக்கு லிமிட்டட் ஸ்டாக்ஸ் வரும். அதில் இன்னும் நேரோ டவுன் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ஓரளவுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு 1 day அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற டேவோட இது பாட்டம் மார்க்ஸ் இதை வந்துட்டு எஸ்எல் வச்சுட்டு நீங்கள் லாங் போகும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு
இதாக இருக்குது ஆக்சுவலாக. ஜஸ்ட் இதை செக் பண்ணி பாருங்கள்.